நான் டவுனுக்கு போகணும். எனக்கு வண்டி வேணும். டவுனுக்கு போகணும்னு சொன்னீங்களா? ஐயா சொன்னாரு. ஓஹோ, புது பொண்டாட்டியோட ஊர்கோலம் போலாங்கிற நினைப்புல நீங்க ரெடி ஆயிட்டீங்களோ? புருஷன் பின்னால போகணும் தான் பொம்பளை துடிப்பா. ஆனா நீ பொம்பளை ஏன் முந்தானே பிடிச்சுக்கிட்டு ஊர் சுத்தலான்னு நினைக்கிறியே, வெக்கமா இல்ல? டவுனுக்கு தனியா போனீங்கன்னா 4 பேர் 4 விதமா பேசிக்குவாங்க. நானும் உங்க கூட வரேன். வீட்டுக்காரன இல்ல, வேலைக்காரன. ஏன்பா மாப்பிள்ள மாதிரி போக வேண்டியவன் இப்படி மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி போற? எனக்கு இதான் ஏன் பிடிச்சிருக்கு. என்னம்மா விஜயா, இப்போது எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சே. ஆமா, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? சரி சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, உங்க வீட்டுக்காரரு நல்லா இருக்காரா? இங்க பாருமா விஜயா, தங்கிட்டு போனா முடியாதுன்னு சொல்றியே, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா தங்கிட்டு போகணும். சரிம்மா, பாத்து போமா. ஏய் விஜயா, அவர் வர வரைக்கும் நீ தனியா தானே இருக்க போற? இல்ல, சும்மா சும்மாதான் கேட்டேன். ஏய், நம்மளும் இவ கூட போலாடி. அப்ப நீ கேட்க மாட்டேன். ஐயோ, அம்மா என்ன திட்டுவாங்க. நீ கேளு. என்ன மட்டும் திட்ட மாட்டாங்க. கேட்க மாட்டேன். நீ கேளு. நான் கேட்க மாட்டேன். என்னடி? இல்ல, விஜயா வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்காரா, வரதுக்கு 4 நாள் ஆகுமா. நாங்களும் அவ கூட போயிட்டு வரோமா? போயிட்டு வரோமா? அம்மா ப்ளீஸ்மா. ஏய், என்னடி யோசிக்கிற? அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்க. ஏய் வண்டிக்காரா, வண்டி ரெடியா? என்னாச்சுடி உனக்கு? திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட. நாங்க வரது உனக்கு பிடிக்கலையா? இல்லையே. ஏன்பா வண்டிக்கடா, நீயும் பேச மாட்டியா? நீ என்ன ஊமையா? ஏதாவது பேச. இப்படி அமைதியா வர்றது எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பேச வேண்டாம், ஒரு பாட்டு பாடு. இருங்கடி, இவளுக்கு என்னடி அவனை பாட சொன்னா? கொஞ்ச நேரம் பேசாம வாங்க. ஏன்பா, நாங்க கேட்ட பாட மாட்டியா? ஏய், பாட சொல்லுடி. கேக்குறாங்கல்ல, பாடலாம் என்ன குறைஞ்சு போயிடுவீங்களோ? பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து. ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து. தாலாட்டு தாலாட்டு
தாவி வரும் தேனூத்து ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்பு பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே உன் நெஞ்ச துவைக்கிற ராகம் இது ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து அரிலாலோலம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு சத்துதடி நேற்று வந்த வண்ண கிளி நெஞ்ச கொத்துதடி இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே உன் நெஞ்ச துவைக்கிற ராகம் இது ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து நந்தவனம் போட்டேன் நான் நந்தவனம் போட்டேன் அதில் அழகாக மலர் செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன் நான் நட்டு வைத்து வளர்த்தேன் பூமலர வந்ததெல்லாம் புத்தம் புது வாசமடி பூ பறிக்க வந்தவளோ புத்தியில மோசமடி அடிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூலு பிரிஞ்சாலும் உதிர்ந்தோடுமே ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே நெஞ்ச துவைக்கிற ராகம் இது ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து இதுக்கு முன்ன நீ கிராமத்துக்கு வந்தது இல்லையா? ஆமாண்ணே. நீங்க நீ மச்சனே கூப்பிடலாம். சரிடா. எனக்கு கல்யாணம் ஆகல. இளநீ சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே. இளநீ பறிச்சு கொடுங்களேன். எனக்கு தானே மரமே தெரியாது. நீ வண்டிக்கார வரண்டி. ஏய் வண்டிக்காரா இங்க வா. ஏய் யார பத்தி வண்டிக்கார சொன்னே? யார் தெரியுமா உனக்கு? என்னமே வேணும்? இளநீ பறிச்சு போடு. அவ்வளவுதானே. டேய் வேதாளம் அந்த மரத்தை இளநீர் பறிச்சு போடு. ஓ நீதான் மரம் ஏற மாட்டல? நம்ம ராமசாமி கூப்பிடு. ஏன் நீ பறிச்சு போட மாட்டியா? அது இல்லம்மா. நீதான் பறிச்சு போடணும். நீ இந்த வீட்டு வேலைக்காரன் தானே? பெரிய தொலை மாதிரி பேசுற. ஏற மரத்துல நாக்கு பிடிச்சு அறுத்துருவேன். யாரு வேலைக்காரன்? ஏய் பொட்டு சும்மா இரு. இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இவரோட வேலைக்காரன் இல்ல. பொட்டு இவங்களோட புருஷன், தாலி கட்டின புருஷன். ஆமா, சார் தான் என் புருஷன். திருப்தி தானே? இதுக்காக கூட்டு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. தாலி கட்டில வர புருஷன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புருஷனா இருந்து சொன்னா தப்பு இல்ல. இதான் தட்டு கிட்ட குடும்பமாச்சே.
கட்டிக்க ஒண்ணு கட்டில கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஜாக்கிரதை. இருந்தாலும் நீ கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது மச்சா. பரவாயில்ல, எனக்கு அப்பாட்டிங்கிற பாக்கியமா கிடைச்சிடு. பொட்டு, உண்மையிலே என்ன மதிக்கிற நிஜம்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துடுறேன் மச்சா. வேணாம் பொட்டு, அதை என்னால் தாங்கிக்க முடியாது. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உன் மனசுலதான் இடம் இல்லைன்னு நினைச்சேன். இந்த வீட்லயும் இடம் இல்லைன்னு சொல்றியே, எப்படி மச்சா? சின்ன வயசுல இருந்து நீதான் என் புருஷன் நினைச்சு வாழ்ந்தவள. செத்துட்டேன், உன் மச்சான் செத்துட்டேன்னு நினைச்சுக்க போட்டு. என்ன யாராவது புரிஞ்சுக்கோங்க. பொட்டு, உன் முடிவை சொல்லிட்டு போ. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் மச்சா. அதுக்கு நான் தடையாவே இருக்க மாட்டேன். முன்ன பின்ன யோசிக்காம பட்டியல் மச்சான தப்பா சொல்லிட்டீங்க. அதான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை நீங்க எப்படி நிரபராதியோ அதே மாதிரி மச்சான நிரபராதி. மச்சானோட வாழ உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். மச்சா படிக்காத ஆளா இருந்தாலும் பக்குவப்பட்ட மனுஷன். எத்தனையோ முறை நாங்க தனியா இருந்திருக்கோம், ஆனா அது மனசு தடுமாறினதில்லை. ஊர்ல உள்ள எல்லா விடல பிள்ளைங்க மனசுலயும் கனவு புருஷன் மச்சான் தான். படுத்து எந்திரிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. அதுகிட்ட கொஞ்சோண்டு அன்பை காட்டி பாருங்க. ஆசையா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி பாருங்க. மச்சா மனசு உங்களுக்கு பிடிக்கும். நீங்க என் மச்சானோட சந்தோஷமா வாழணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பொட்டு, 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 பொட்டு,
நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில எல்லாம் சரின்னு பட்டுச்சு. அதனாலதான் கட்டின புருஷனை கூட பார்க்காம கழுத்துல கட்டின தாலிய கழட்டி எரிஞ்சிட்டேன். வேலைக்காரங்கன்னு மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டேன். இன்னைக்கு நான் வாழணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு தன் உயிரையே கொடுத்திருக்கா. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. அவ ஆசைப்பட்டபடியே நீங்களும் நானும் சந்தோஷமா வாழணும். அப்பதான் பொட்டு உயிரை விட்டதுக்கே அர்த்தம் இருக்கும். நீ எப்ப பேச ஆரம்பிச்சியோ அப்பவே அவன் போயிட்டாமா. என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே போயிட்டுதான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, அவ எனக்குன்னு ஒரு பெரிய கடமை விட்டுட்டு போயிருக்கா. கவலைப்படாதம்மா, உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்காம என் உசுர் போகாது. பூமணி, உங்க அண்ணன் வந்திருக்காரு, வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. பியூட்டிஃபுல். இப்படி மிஸ் பண்ணேன். வாங்க, உள்ள வாங்க. நோ. வாங்க. எங்க அண்ணன் மேல கைய வச்ச பெத்த அப்பம் கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். சின்னவனே, அவனை நம்பாத. அவன் குழந்தை முகத்துல ஒரு கொலைகாரன். அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நம்ம குடிய கெடுத்துருவான். அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. எங்க அண்ணன் இந்த வீட்டுல தான் இருப்பான். பிடிக்காத யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போலாம். எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். சின்னவனே, போயா வாங்க. நீ வாங்க. எல்லா தப்பு எந்துதான். திடீர்னு கீழே விழுந்த கை காலில் இழுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். கண்ணில் இருட்டுடுச்சு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நிதானமா தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எல்லாம் சேர்ந்து யாரோ யாரோ பெரிய மலையாள மாற்றுக்கிற வச்சு எனக்கு சூன்யம் பண்ணிட்டாங்களா. பொட்டு சத்த பல நிதானம் வந்தாலும் நடக்க முடியாம கிடந்தேன். இதெல்லாம் அப்பாக்கு எப்படி தெரிய வைக்கிறது? அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. என்ன இது சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு ஒண்ணுமே நடக்கல. நீ எதுக்கும் காரணம் இல்லைன்னு சொன்னா கேளு. நீ பெரிய மனுஷன்டா, பெரிய மனுஷன். என்னால இந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும்னு நினைச்சேன். ஆனா நீ அவளை இந்த வீட்டுக்கே மருமகளா கொண்டு வந்துட்ட. பெரிய மனுஷன்டா. இத பாருமா, என் மேல உனக்கு கோவம் இருக்கத்தான் செய்யும். என்ன மன்னிச்சிடுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். எஸ். யார்? வாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. உங்களுக்கு மார்னிங் டீயா காஃபியா? ஓ, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் இல்ல உங்க டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க. காஃபி. வாவ், நாட் பேட். என் டேஸ்ட் உங்க டேஸ்ட் ஒண்ணா இருக்கு. காஃபியை கொடுங்க, பரவாயில்ல. என்ன நீங்க 3வது மனுஷன் மாதிரி வாங்க போங்கன்னு என்ன நீங்க விஜயானே கூப்பிடலாம். விஜயா, என்னையும் நீங்க 3வது மனுஷனா நினைக்காதீங்க.
விஜயா இருங்கப்பா ஏன் எத்தனை உன்னை துரத்துட்டு வராங்க யாருக்கு எப்படி சொல்லிட்டேன் கையெல்லாம் பிடிக்கல மாமா லாட்ஜில பணம் விழுந்துருக்குது அது கேட்ட இவங்க உன்னை துரத்துட்டு வராங்க இவனுக்கு நீங்க கடன் கொடுத்தீங்களா உட்காருங்க நான் போய் சொல்றேன் ஏன்னா இவனெல்லாம் நம்ம கடன் கொடுக்கலாமா தகராறு பண்ணா வாங்கிக்கோனே சும்மா வேட்டி சட்டையெல்லாம் இருக்கல கடைக்காரனா மட்டும் இருக்கவே கூடாது இந்த அப்படி என்ன இந்த பொண்ணு கொடுக்குறாங்க நீ கடை வாங்கின விஷயம் தெரிஞ்சதுன்னா மச்சான் என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டாரு மரியாதை எனக்கு குடும்பம் எங்காது நானும் 10 வருஷமா லாட்டரி சீட் வாங்குறேன் 10 காசு கூட விழுந்தது இல்லடா நீ அதிர்ஷ்டக்காரன்டா எப்படியும் லட்சக்கணக்கில் பணம் விழுவும் போது பத்திரிக்கையாரங்க வருவாங்க போட்டோவோட நியூஸ் போடுவாங்க நானும் கிட்டத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிறேன் வேண்டாம் மாமா ஏன் வேண்டடே 1000 ரூபாய் பைசல் பண்ணிருக்கேன் கிட்ட நின்று போட்டோ கூட எடுத்துக்கூடாதா இப்ப எடுக்கலன்னா எப்படா என் போட்டோ பேப்பர்ல வர சரி எந்த பேங்க்ல போடலாம் அதெல்லாம் பேங்க்ல போட முடியாது மாமா ஏன் 10 ரூபாய் மாமா வந்திருக்கு எவ்வளவு 10 ரூபாய் அதான் அவனுக்கு சொன்னேன் அட 10 ரூபாய் வந்திருக்குது இதுக்கு எப்படா பைசல் பண்ண கொடுக்க முடியும் கேட்டேன் அது துரத்தானுங்க அட நான் ஏன் முதல்லயே சொல்ல எங்க சொல்ல விட்டீங்க ஒரு வெள்ளம் மாதிரி வழங்குறீங்க ஐயோ நெல்லு வித்து காசு விட்டுனே டேய் நில்லுங்கடா டேய் மாட்டுங்கடா ஐயோ பாவிகளா எங்க மச்சான் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு டேய் போனங்க ஓ மை காட் குட் ஈவினிங் போட்டோவும் கையுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா தொடச்சிட்டு இருந்தேன் ஆமா அந்த போட்டோ எப்ப எடுத்தது இதுவா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் மீசையில ரொம்ப அழகா இருக்கீங்க நிஜமாவா பின்ன பொய்யா சொல்ற அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் வரேன் என்னாச்சு இல்ல பயந்துட்டேன் நான் எழுத்துருப்பேன்னா சேச்சே நீங்க ஏன் எழுக்க போறீங்க எக்ஸ்கியூஸ் மீ நான் எழுத்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சும்மா விளையாட்டு கேட்டேன் என்ன பண்ணிருப்பீங்க பட்டின கணக்குல ஒண்ணு கொடுத்திருப்பேன் என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லலையே இது கூட இருக்கலாம்ல I like your sense of humor. விஜயா ஒரு நிமிஷம் என்ன நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாளாவது இவனை எழுந்துட்டோமேன்னு உனக்கு தோணிருக்கா எனக்கு இருக்கு இந்த நிமிஷம் வரை இருக்கு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ உன்னை எனக்கு தான் பரிசு போட்டாங்க என் தம்பி ஒரு காட்டான் படிக்காதவன் இந்த அழகோ இந்த இளமையோ அவனை சலனப்படுத்தல அவன் கடைசி வரைக்கும் உன் அழகு ரசிக்க முடியாத குருநாவே இருந்துட்டான் என்னால தாங்கிக்க முடியாது விஜயா நீ சரின்னு சொல்லு என் தம்பி எனக்காக எதையும் விட்டு கொடுப்பான் இது பாருங்க நான் என் புருஷனை உயிருக்குயிரா நேசிக்கிறேன் அவர் உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறார் அதனாலதான் நடந்ததெல்லாம் மறந்து மன்னிச்சேன் இப்ப நானும் அவரு சந்தோஷமா இருக்கும் இந்த ஜென்மத்துல அவர் தான் என் புருஷன் நீ பயப்படுற விஜயா நான் உனக்கு டைம் கொடுக்குறேன் யோசிச்சு பாரு வாழ்க்கை என் தம்பியை விட நாகரீகமானது அழகானது அதை எழுந்துடாது
என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னமா பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. இவங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, அதான் யோசிக்கிறேன். அப்படியாம்மா? காளையை பிடிச்சி நிழல்ல கட்டுங்கன்னு சொன்னா அது காலமா இருக்கிற கரிசனமாவும் இருக்கலாம், பயிர் பாழாயிருமேங்கிற பயத்தினாலே இருக்கலாம். இல்லம்மா? அப்படி இல்லப்பா, இந்த குடும்பம் பழையபடி சந்தோஷமா மாறணும். மாமாவை வீட்டுக்கு கூப்பிட்டு கலந்து பேசணும். படிச்ச பொண்ணா பார்த்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மூத்த ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். அதான்ப்பா எல்லாருக்கும் நல்லது. நோ நோ நோ, முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும்னா என் தம்பி தான் பார்க்கணும். என் தம்பி பார்த்த பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவர் ரதியா இருந்தாலும் சரி. இந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. இதுல மாத்துறதுக்கு மறுக்கிறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்கு? என்ன மாப்பிள்ளைய பொண்ணு பார்க்கட்டும், ஆனா தாலி நீ தான் கட்டணும். அன்னைக்கு ஓடி போயிடாது.